வெல்கம் டு லெட்லன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான். எப்படி வந்து நம்ம ஓஎன்மார்க் ஷீட்டை வந்து சீட்டெட் எக்ஸாமுக்கு வந்து அந்த ஓஎன்மார்க் ஷீட், ஏன்னா நமக்கு வந்து ஓஎன்மார்க் ஷீட்டு ஆஃப்லைன் மோடு தான் எக்ஸாம். ஸோ அப்போ அதில் வந்து எப்படி நம்ம ஓஎன்மார்க் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணணும், கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கைட்லைனுக்காக தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு அந்த கொடுக்கக்கூடிய புக்கில் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும், அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு கைட்லைன் வீடியோ மாதிரி தான். ஒரு லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ்க்காக ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் மெயின் புக்லெட் வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த புக்லெட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து மெயின் புக்லெட் நம்பர் இருக்கும், இங்கே வந்து கோட், அந்த புக்லெட்டோட கோட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த புக்லெட்டுக்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வீடியோலேயே ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கும்பொழுதே உங்களுக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓஎன்மார்க் ஷீட்டுக்குள்ளேயே, அதாவது இந்த கொஸ்டின் நமக்கு அந்த ஆன்சர் ஷீட்டு ஓஎன்மார்க் ஷீட்டை வந்து இந்த மெயின் புக்லெட்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. சைடில் வந்து சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். எக்ஸாமில் வந்து இன்வெஸ்டிகேட்டர் சொன்னதுக்கப்புறம் நம்ம அந்த சீல் அப்படின்ற பேஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து வெளியில் எடுக்கணும். ஓஎன்மார்க் ஷீட்டை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே மெயின் புக்லெட் நம்பர் இங்கே கொடுத்துருக்குற இந்த மெயின் புக்லெட் நம்பரும் நீங்கள் உள்ளிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஓஎன்மார்க் ஷீட்டோட நம்பரும் வந்து சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டிய ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதை வந்து நான் ஓஎன்மார்க் ஷீட்டில் வந்து நான் சொல்கிறேன், அதை வச்சு காமிக்கும்பொழுது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வந்து 2.5 hours. 2.5 hours வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டென்ட் பண்ணணும். யூஸ் பண்ணுன்றது பிளாக் ஆர் ப்ளூ பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஒரு கலருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன புக்லெட் வந்து கொடுக்குறாங்களோ அந்த புக்லெட்டோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த புக்லெட்டை ஓப்பன் பண்ணி செகண்ட் பேஜில் மேலே லெஃப்ட் சைட் கார்னரில் அதே கோடு தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ என்ஷூர் தட் யுவர் டெஸ்ட் புக்லெட் நம்பர் அண்ட் ஆன்சர் ஷீட் நம்பர், அதே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம புக்லெட்டோட இந்த மெயின் நம்பரும் நமக்கு உள்ளக்கு இருந்த அந்த ஓஎன்மார்க் ஷீட்டு, நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஓஎன்மார்க் ஷீட்டோட சைடில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அந்த ரெண்டுமே வந்து சேமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி பார்ட் வைஸ் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்ன அப்படின்னா, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடியது சிடிபி, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. அடுத்து பார்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பேப்பர் 2க்குரிய கொஸ்டின் புக்லெட் தான், அதனால் நான் இதை வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அதே வந்து கொஸ்டின் பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 2ல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்ட் 2ல் பேப்பர் 2க்குரிய கொஸ்டின் புக்லெட்டில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டின் நம்பர் எதில் இருக்கும் அப்படின்னா 31லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். அதே பேப்பர் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 31 to 60 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் சீட்டெட்டில் பேப்பர் 1க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட புக்லெட் முன்னாடி இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்டில் இருந்து 30, அதாவது கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 30 வரைக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. நெக்ஸ்ட்டு வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 60 வரைக்கும் இருக்கும். அடுத்து என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து 61லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். அடுத்து லாங்குவேஜ் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 91ல் இருந்து 120. இப்போ நீங்கள் லாங்குவேஜ் 1 வந்து தமிழாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இல்லாமல் நீங்கள் வேறு லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வேறு ஒரு புக்லெட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம சைடில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கிலீஷ் தமிழ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஹிந்தி தவிர வேறு லாங்குவேஜஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ தமிழ் அப்படின்றனால நமக்கு வந்து இன்னொரு ஒரு புக்லெட் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் லாங்குவேஜ் 1 வந்து தமிழில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 91ல் இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதில் தான் வந்து நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங்குவேஜ் 1 எதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக அதோட கொஸ்டின் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்கை முடிச்சிருங்க. அடுத்து லாஸ்ட்டில் லாங்குவேஜ் 2 வந்து கொஸ்டின் நம்பர் 121ல் இருந்து 150. அதே மாதிரி இப்போ லாங்குவேஜ் 2 சப்போஸ் லாங்குவேஜ் 1 இங்கிலீஷா லாங்குவேஜ்
லாங்குவேஜ் 2 தமிழில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழுக்குரிய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் 121 இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருந்து 150 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து பேப்பர் 1ல் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் பார்ட் வைஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம அந்த பேப்பர் 2 கொஸ்டின் இதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பருக்குரிய கொஸ்டின் இது பார்த்துட்டோம். ஸோ இப்போ செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய நமக்கு புக்லெட்டில் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகியில் கொஸ்டின் நம்பர் 1ல் இருந்து 30 வரைக்கும் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி. அடுத்து நீங்கள் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 31ல் இருந்து 90 வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சப்போஸ் நீங்கள் சோசியல் சயின்ஸாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து கொஸ்டின் நம்பர் பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பார்ட் 2 அப்படின்னு போட்டு அது கீழே மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லி போட்டு அது வந்து 31ல் இருந்து 19 இருக்கும். ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து எடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் பார்ட் 2க்குரிய கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இல்லை நீங்கள் சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பேப்பர் 2ல் பார்ட் 3ல் இருக்கக்கூடிய 31 to 90 கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 4ல் லாங்குவேஜ் 1ல் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா 91ல் இருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடியதான் லாங்குவேஜ் 1. சப்போஸ் நீங்கள் தமிழில் வந்து எடுத்திருக்கீங்க லாங்குவேஜ் 2 லாங்குவேஜில் ஸோ இப்போ லாங்குவேஜில் வந்து 1லையோ 2லையோ வந்து நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு புக்லெட் வந்து கொடுப்பாங்க. மெயின் புக்லெட்டை தவிர்த்து இன்னொரு புக்லெட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ லாங்குவேஜ் 1ல் வந்து நீங்கள் தமிழாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 91ல் இருந்து 120 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த இதை பார்த்து ஆன்சர் பண்ணணும். அப்படி இல்லை லாங்குவேஜ் 2 வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க லாங்குவேஜ் 2 தமிழாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து 121ல் இருந்து 150 கொஸ்டின் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் லாங்குவேஜ் எதுவாக எடுத்திருந்தாலும் அது லாங்குவேஜ் 1 வந்து எந்த இதுவாக இருக்குது அப்படின்றத பார்த்து அதோட கொஸ்டின் செக்ஷனுக்கு நேராக நீங்கள் OMR ஷீட்டில் கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இதில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபுல் மார்க்குமே வந்து நமக்கு வந்து குறைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு candidates have to do questions 31 to 90 either from part 2 or from part 3 social studies as filled by the candidates in their online application form. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 31ல் இருந்து 90 வரைக்கும் வந்து நீங்கள் எய்தர் பார்ட் 2 மேத்தமெட்டிக்ஸாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்படி இல்லை சோசியல் சயின்ஸாக நீங்கள் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பார்ட் 3ல் இருக்கக்கூடிய அந்த 31 to 90 கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 7th பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்ட் 4 அதாவது நம்ம இந்த லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த இதில் வந்து 30 கொஸ்டின்ஸ் ஃபார் லாங்குவேஜ் 1 அண்ட் பார்ட் 5 கண்டென்ட் 30 கொஸ்டின்ஸ். ஸோ பார்ட் 4ல் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் 5ல் வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். பார்ட் 4 வந்து லாங்குவேஜ் 1, பார்ட் 2 வந்து பார்ட் 5 வந்து லாங்குவேஜ் 2க்குரியது. ஸோ இந்த புக்கில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான் வந்து மெயின் புக்லெட்டில் இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் த லாங்குவேஜஸ் யூ ஹாவ் ஆப்டட் ஃபார் language 1 and or language 2 is a language other than English or Hindi. அதாவது இப்போ நீங்கள் இதில் இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சப்போஸ் லாங்குவேஜஸில் வந்து லாங்குவேஜ் 1லையோ லாங்குவேஜ் 2லையோ வந்து சூஸ் பண்ணது வந்து இங்கிலீஷோ இல்லாட்டி ஹிந்தியை தவிர்த்து வேறு ஏதாவது லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சப்ளிமெண்ட் லாங்குவேஜ் டெக்ஸ்ட் புக் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு புக்லெட் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே வந்து சேம் இங்கே மெயின் புக்லெட்டில் என்ன கோட் இருக்கோ அதே கோடோட தான் உங்களுக்கு அந்த சப்ளிமெண்ட் கோடுமே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா the languages being answered must tally with the languages updated for in your application form. No change in languages is allowed. அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் எந்த லாங்குவேஜ் 1ல் எது கொடுத்தீங்களோ லாங்குவேஜ் 2ல் எது கொடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th பாயிண்டில் வந்து Candidates are required to attempt questions in language 2 part 5 in a language other than one chosen as language 1 from the list of languages. அதாவது என்ன அப்படின்னா candidates are required to attempt questions in language 2 part 5 in a language other than one chosen as language. நம்ம அந்த சூஸ் பண்ணியிருக்கிறோம் லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக அட்டென்ட் பண்ணணும். பார்ட் 2ல் வந்து
அதாவது பார்ட் 5ல் வந்து லாங்குவேஜ் 2 அப்படின்னு இருக்கும், பார்ட் 4ல் வந்து லாங்குவேஜ் 1 அப்படின்றது இருக்கும். ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ரெண்டுமே வந்து சேமாக இருக்காது அந்த இது. 9th ஒன் ரஃப் ஒர்க். இப்போ வந்து நம்ம மேக்ஸ் ஏதாவது செய்யும் அப்படின்னா அதுக்கு உண்டான ரஃப் ஒர்க் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே கீழே ஒவ்வொரு பேஜஸில் வந்து கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரஃப் ஒர்க் வந்து பண்ணணும். வேறு எதுலையுமே வந்து நம்ம எதுவுமே வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. 10th பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர்ஸ் ஆர் டு பி ரெக்கார்டட் ஆன் த ஓஎன்ஆர் ஷீட் ஒன்லி. ஓஎன்ஆர் ஷீட்டில் மட்டும்தான் நம்ம ஆன்சரை வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த ரவுண்ட்ஸ் அந்த ஆப்ஷன்ஸில் மார்க் யுவர் ரெஸ்பான்சஸ். நம்ம வந்து அந்த இதை ரவுண்ட் பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணணும். அதை வந்து 2 ஆப்ஷன்ஸை வந்து இது பண்ணுறது, 3 ஆப்ஷன்ஸை வந்து ரவுண்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ணோம்னா அதுக்கு மார்க்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் 11th பாயிண்ட் என்ன அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் எனி டிஃபரன்ஸ் இன் த இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ஸ். நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து பைலிங்குவலில் இருக்கும், இங்கிலீஷ் ஹிந்தி 2 இதில் வந்து இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு சில கரெக்ஷன்ஸ் ஆன்சர்ஸ்லேயோ கொஸ்டின்ஸ்லேயோ ஏதாவது ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷனை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனலாக எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏதாவது டிஸ்பரன்சி இருந்துச்சு அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷனை வந்து தான் ஃபைனலாக அதை வச்சு தான் பார்ப்பாங்க அப்படின்றது. ஸோ இதான் வந்து கொஸ்டின் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கு உண்டான மெயின் புக்லெட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட். இப்போ நீங்கள் அதர் தென் இங்கிலீஷ் தவிர்த்தோ ஹிந்தியை தவிர்த்தோ ஏதாவது ஒரு லாங்குவேஜஸ் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சப்ளிமெண்ட் இது வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மெயின் புக்லெட்டோட கோடோட தான் உங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட் கோடும் ரெண்டுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் புக்லெட் இஸ் டு எ சப்ளிமெண்ட் டு த மெயின் புக்லெட் ஃபார் தோஸ் candidates who wish to answer either part 4 or part 5 in Tamil language but not both. அதாவது இந்த இது எதுக்காக அப்படின்னா இந்த புக்லெட் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜஸை வந்து பார்ட் 4ஆவோ பார்ட் 5ஆவோ அதாவது லாங்குவேஜ் 1ஆவோ லாங்குவேஜ் 2ஆவோ சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புக்லெட், ஆனால் 2க்குமே கிடையாது, ஏதாவது ஒரு இதுக்கு தான். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டில் சொன்ன மாதிரியே நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அந்த இது எல்லாத்தையுமே வந்து அந்த பார்ட் 1 வந்து எதுக்குரியது, பார்ட் 2 எதுக்குரியது, பார்ட் 2வா பார்ட் 3யா நம்ம எதுக்கு வரோன்றதை கரெக்டாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து பார்ட் 4 பார்ட் 5க்கு வந்து வரணும். ப்ளூ பிளாக் அந்த பால் பாயிண்ட் பென் தான் வந்து யூஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம வந்து சேமாக நம்ம மெயின் புக்லெட்டில் பார்த்தா அதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். பார்ட் 4ல் வந்து லாங்குவேஜ் 1 வந்து தமிழில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 91 இருந்து 120 வரைக்கும் இருக்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். பார்ட் 5 லாங்குவேஜ் 2 தமிழில் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 121 இருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கொஸ்டின் பேப்பரோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். அது நெக்ஸ்ட்டு ஓஎன்ஆர் ஷீட்டை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓஎன்ஆர் ஷீட்டை மெயின் புக்லெட்லேருந்து வெளியே எடுத்தோடனே நீங்கள் செக் பண்ண வேண்டியது ஓஎன்ஆர் ஷீட்டில் வந்து சைடில் ஒரு நம்பர் இருக்கும். இந்த பிளேஸில் வந்து ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் ஓஎன்ஆர் ஷீட்டில், அந்த நம்பரும் உங்களோட மெயின் புக்லெட் நம்பரும் சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ரோல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோல் நம்பர் அப்படின்ற பிளேசஸில் வந்து உங்களோட அட்மிட் கார்டில் வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கரெக்டாக இந்த அட்மிட் கார்டில் கொடுத்துருக்குற உங்களோட ரோல் நம்பரை இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொரு நம்பர் கீழேயும் இந்த இதில் வந்து எந்த நம்பர் இப்போ அந்த ஒவ்வொரு நம்பருக்கு நேரையும் கீழே அந்த ரவுண்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. அதே மாதிரி மெயின் புக்லெட் நம்பர் அடுத்து வந்து மெயின் புக்லெட் நம்பர் என்னவோ அதை வந்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாக்ஸுக்கும் கீழே அது எந்த நம்பர் அப்படின்றத அந்த நம்பர் ரவுண்டில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட மெயின் புக்லெட் கோட் கரெக்டாக இருக்கா. இப்போ வந்து உங்களோட கோட் வந்து எம் அப்படின்னா இங்கே அதே கோடு தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த சைடு வந்து லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 உங்களோட சப்ளிமெண்ட் புக்லெட்டோட கோட். ஸோ அது வந்து நமக்கு வந்து என்ன கோடில் இருக்குது சேமாக தான் கொடுப்பாங்க. மெயின் புக்லெட் கோடோட சேமாக தான் சப்ளிமெண்ட் புக்லெட் கோடுமே இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே இந்த பாக்ஸில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு வந்து நீங்கள் எந்த எம்மா இல்லாட்டி என் இல்லாட்டி எஃப் அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடணும் 2 இதுலையுமே.
மெயின் புக்லெட் இதை என்ட்ரு பண்ணிவிட்டு எம் அப்படின்னா எம் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிடணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து ஷேர் பண்ணிடணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்லெட்டோட பின்னாடி சைடில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம் சென்டரோட நேம், அட்ரஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ், நேம், அப்பாவோட நேம், இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து OMR ஷீட் கீழே இந்த மாதிரி 2 பாக்ஸஸ் இருக்கும். ஒன்று வந்து எதுக்காக அப்படின்னா நம்மளோட சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இன் த ரன்னிங் ஹேண்ட், நம்மளோட சிக்னேச்சர் வந்து இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேட்டர் இந்த சைடு இருக்கக்கூடியதுல இன்வெஸ்டிகேட்டர் சைடு அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டர் வந்து அவங்க வந்து போடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இப்போ அந்த சைன் போடணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல போடுறதுக்கு மறந்துடுவோம், அதனால போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து நீங்க இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு சைன் எல்லாமே போட்டுட்டு பின்னாடி OMR ஷீட்டோட பின்னாடி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டினை ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் நீங்கள் இது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1க்குரிய ஒரு OMR ஷீட். ஸோ OMR ஷீட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறதுக்காக இதை எடுத்திருக்கேன். இப்போ பேப்பர் 1ல் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இருக்கக்கூடியது 5 செக்ஷன்ஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. 5 செக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 1 to 30 கொஸ்டின்ஸ் வந்து சிடிபி. அது பேப்பர் 1 இருந்தாலும் சரி பேப்பர் 2 இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து 30 கொஸ்டின்ஸ்க்கு வரைக்கும் வந்து இருக்கக்கூடியது சிடிபி. நெக்ஸ்ட் இந்த 31ல இருந்து 60 வரைக்கும் 31ல இருந்து 60 வரைக்கும் அப்படின்றப்போ நீங்க பேப்பர் 1ல எடுத்திருக்கீங்க அதுல வந்து மேக்ஸ் அப்படின்னா அது வந்து 31 to 60 வந்து மேக்ஸ்க்குரியது. அதே 61 90 வந்து என்ன அப்படின்னா பேப்பர் 1ல வந்து இவிஎஸ் கூடியது. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல அந்த பார்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஸோ பேப்பர் 1ல வந்து 31 to 60 வந்து மேத்தமெட்டிக்ஸ், 61 to 90 வந்து இவிஎஸ். அடுத்து வந்து 91 to 120 வந்து லாங்குவேஜ் 1, 121 to 150 வந்து லாங்குவேஜ் 2. ஸோ இந்த லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 நீங்கள் வந்து பார்த்து அந்த கொஸ்டினுக்குரியதை பார்த்து ஆன்சர் பண்ணும்பொழுது தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க, சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1க்குரிய கான்செப்ட். ஸோ அதே இது இப்போ பேப்பர் 2 அப்படின்னா பேப்பர் 2மே வந்து கொஸ்டின் நம்பர் 1 to 30 வந்து சிடிபி. அடுத்து வந்து பேப்பர் 2ல வந்து இப்போ நீங்கள் மேக்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மேக்ஸில் வந்து உங்களுக்கு 31 to 60 வந்து நீங்கள் மேக்ஸ்க்குரியதை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து சயின்ஸுக்கு வந்து 61 to 90 வரைக்கும் இருக்கிறது சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மேக்ஸும் இல்லை சயின்ஸும் இல்லை சோசியல் சயின்ஸ் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் அப்படின்றப்போ 31ல இருந்து 90 வரைக்கும் உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் கொஸ்டின். ஸோ நீங்கள் அது ரெண்டையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து லாஸ்ட்ல பேப்பர் 2ல லாங்குவேஜ் அண்ட் லாங்குவேஜ் 2 நீங்கள் லாங்குவேஜ் 1ல என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து 91ல இருந்து 120 வரைக்கும் கரெக்டாக புக்லெட்டை கொஸ்டின்ஸை பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் 2க்கு கொஸ்டின் நம்பர் 121ல இருந்து 150 வரைக்கும் கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நம்ம ஆன்சர் பண்ணக்கூடியவே. ஸோ என்ட்ரு பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களோட OMR ஷீட் நம்பரை வந்து கரெக்டாக செக் பண்ணிடுங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துருங்க. உங்களோட சிக்னேச்சர் இங்கே வந்து போட்டிருக்கீங்களான்னு பார்த்துருங்க. பின்னாடி எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. நீங்கள் ஆன்சர்ஸை வந்து ஷேர் பண்ணும்பொழுது ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன்ஸை ஷேர் பண்ணுறது தெரியாமல் அதிலேயே வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நீங்கள் அது வந்து தப்பாக போயிடும். என்னால் ஆன்சர் பண்ணும்பொழுது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஒரே கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷனை வந்து ஷேர் பண்ணுறது, ரவுண்டுக்கு வெளியில் வந்து தாண்டி ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. கரெக்டாக அந்த ரவுண்ட்லேயே வந்து ஷேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறது. இன்னொன்று கொஸ்டின்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது எந்த ஒரு பேனிக்குமே இல்லாமல் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின்ஸில் வந்து செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதாவது என்னன்னா ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் ABCDன்னு கொடுத்து இந்த 4ல் எதுன்னு சொல்லி இப்போ AB
பிசி இந்த மாதிரி எது கரெக்டுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த இதுதான் ஃபைனல் ஆன்சர்ஸாக இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக அந்த செட் ஆஃப் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டினை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு பேனிக் நர்வஸ்னஸ் இல்லாமல் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன், லாஸ்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சா, இல்லாட்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. இந்த கொஸ்டின் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீட்டட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் சீட்டட் கேண்டிடேட்ஸ்.